செஞ்சோலைக்கும் இந்த குமரன் பத்மநாதனுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக மஹிந்த ராஜபக்ஷ செஞ்சோலையில இவரை கொண்டு வந்து போட்டு இவருக்கான ஒரு ஹவுஸ் அரெஸ்ட், அதாவது வீட்டு காவலில் இவர்களுக்கு 7-8 பேரை போட்டு இவரை காவலிலே வைத்திருக்கிறார்கள். இதற்காக இவரும் அதற்கு உடன்பட்டிருக்கிறார். யாரும் எதுவும் அவரை பற்றி கதைக்க முடியாது. அந்த இடத்திலே எந்த ஒரு நபரம் உள்ளட்டு என்ன நடக்குது என்று பார்க்க முடியாது. ஒரு சொல்ல போனால் ஒரு என்ன பொறுத்தளவில் அது ஒரு கைலாசத்தில் நித்யானந்தா இருந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அந்த செஞ்சோலை இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கலாம். அந்த செஞ்சோலையில இருந்து எங்கட காணிக்குள்ள வீசப்பட்ட பொருட்கள் நான் நினைக்கின்றேன் 2 டசனுக்கு 16ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையும் ஒரு 3-4 டசனுக்கு மேற்பட்ட 30-40 டசனுக்கு மேற்பட்ட கைப்பிடி சில்வர் கோப்பைகள், 20-30க்கு மேற்பட்ட சாப்பாட்டு கோப்பைகள், புத்தம் புதிசு கொம்பாசுகள், ஒரு நாளும் போடப்படாத எத்தனையோ அழகான சுரிதார், 3000-4000 பெறுமதியான சுரிதார் உடுப்புகள், சால்வைகள், பெட்ஷீட். கடந்த 2 மாதத்தில் நான் 10 பெட்ஷீட் என்ற காணியில் எடுத்தேன். அத்தனையும் புதிய பெட்ஷீட்டுகள், சுருட்டு இங்கால எரிந்திருந்தார்கள். அந்த பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு லோன்றியில கொடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவும் மிக விலையான பெட்ஷீட்டுகள். மெத்த கூட நேற்று வரையும் மெத்த கூட எங்கட காணிக்குள்ள போடப்பட்டிருக்கு. ஒரு கட்டிலுக்கான ஒரு மெத்த வாங்குறதுக்கு எவ்வளவு விலை? ஒரு மெத்த கவரோட எங்கட காணிக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கிறது. நேற்று புது உடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது. என்ன கழிவு பொருட்களும், அதாவது பெண்களால் பாவிக்கப்படுற கழிவுப் பொருட்கள், முக்கியமாக கோட்டெக்ஸ் தொடக்கம் அப்படியே வீசி விடுவார்கள் எங்கட காணிக்குள்ள. எந்த விதமான ஒரு நிர்வாக கட்டமைப்பும் இல்லாமல் ஒரு சமூகத்தை சீரழிக்கிற ஒரு பிள்ளைகளாக அங்க இருக்கிறவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். நான் பல தடவை அங்க இருக்கின்ற மேற்றனை கூப்பிட்டு காட்டி இருக்கிறேன், பிள்ளைகளை கூப்பிட்டு காட்டி இருக்கிறேன், படம் எடுத்து காட்டி இருக்கிறேன், நிறைய பேருக்கு அதை சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவர்கள் கேட்பதாகவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்படுகின்றார்கள். நான் பக்கத்தில் இருந்தால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எனவே இந்த ஆழமான பதிவுகளையும் அர்த்தமான பதிவுகளையும் அவர்களிடம் நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன். அதன் பிறகு அவ்வளவு விஷயத்தை நான் ஊடக மையத்தில் வெளிப்படுத்துவேன்.